ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழ் ரியாக்ட் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சின்ன விஷயம் சொல்லிடுறேன். நேற்று வந்து கமெண்ட்ஸில் வந்து ஒரு கலருமே நடந்துச்சு. வேணாம் அந்த மாதிரி சண்டைலாம் போட்டுக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு இதுவாக சொல்லிடுறேனே, கமெண்ட்ஸில் வந்து எந்த ஒரு இதுவும் சொல்லிடாதீங்க முன்னாடியே. அதாவது அடுத்து நடக்க போகிறது என்னன்றது நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா அந்த சுவாரஸ்யம் போயிடும். எங்களுக்கு வந்து இப்போ கமெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக படிக்க முடியல. ஐயோ யாருன்னா என்ன சொல்லுவாங்க ஒரு பெரிய என்ன சொல்றது, பெரிய கமெண்ட் வந்தாலே பயமாக இருக்கும். ஐயோ கதை ஏதோ சொல்லிட்டாங்க போல இதுன்ட்டு அது பயந்து படிக்க வேண்டியதா இருக்குது. அதனால அது மட்டும் வேணாம் அப்படின்னு. அது இல்லாம நேம்ஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணிடாதீங்க. ஏன்னா நாங்க பார்த்து தெரிய வேண்டியதுக்கு முன்னாடியே சொல்றதுனால அந்த பேர் வரும்போது எனக்கு அது எக்ஸைட்மெண்ட் ஆகல. ஏன்னா சொல்லிட்டாங்களா ஆல்ரெடி இந்த பேர் தான் பவர்ஃபுல்னு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த பேர் மட்டும் எங்கேயுமே ரிவீல் பண்ணவே வேண்டாம். அடுத்தடுத்து வரும்போது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ காரா அது இதெல்லாம் சொல்றாங்க. அவர் வந்து மெயின் வில்லன் ரொம்ப இது அப்படிங்கிறது நம்ம 5-10 எபிசோட் பார்த்தாதான் அது நம்ம இப்போ நாங்கள் பார்க்கும்போது ரியலைஸ் பண்ணிருக்கோம். பட் நீங்கள் அது முன்னாடியே சொன்னதுனால எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அது நாங்கள் பார்த்து உணர்றதை விட நீங்கள் சொல்லி அது ஃபிக்ஸ் ஆனதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு வந்து இது பிடிச்சிருந்துச்சு. இப்போ உரட்சிமாறுன்ற வில்லன் வந்து ஒரு முன்னாடி ஒரு 4 எபிசோடு முன்னாடியே வந்தாச்சுன்னா அது யாருமே சொல்லலை. அது சஸ்பென்ஸாக எல்லாருமே மெயின்டைன் பண்ணிங்க. அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். அது வந்து யாருமே ரிவீலே பண்ணல. வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே இதாக வச்சு மாறுன்ட்டு அப்புறம் தான் தெரிஞ்சு இதை தான் சொல்லிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வாங்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் போயிடும். அது எங்களால் கமெண்ட்ஸும் ஃப்ரீயாக படிக்க முடியல. அண்ட் வந்து இங்கேயும் வந்து கெட்டுருவோம். எங்களால் ஆர்டிஃபிஷியலாக பண்ணால் நல்லா இருக்காது. அது சும்மா நடிக்கிறமேண்டா ஊட் அப்படின்னு ரியாக்ட்லாம் நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அந்த கேரக்டர். ஐயோ நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, ப்ரெஷர் வந்துடுது நமக்குள்ள. ஸோ அதனால கொஞ்சம் இது ஒரு மாதிரி தான் இருக்கு. புரியுது, உங்க எக்ஸைட்மெண்ட் புரியுது. நீங்க அதை பார்த்ததுனால அது ரொம்ப எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியுது. பட் எங்களுக்கு இப்போதானே ஃபர்ஸ்ட் டைம் இப்போதானே பார்க்குறோம். அதனால அந்த ஃப்ளோவில் போகலாம் அப்படிங்கிறது தான். தப்பு சொல்ல, அது எக்ஸைட்மெண்ட் புரியுது. அடுத்து வரப்போகிறது நீங்கள் அதெல்லாம் பார்த்து ரசிச்சது, அதனால எங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க. பட் வந்து வேண்டாம், அப்படியே ஃப்ளோவே போவோம். நம்ம அது முடிஞ்சு இப்போ அந்த கேரக்டர்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டரை பற்றி சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. வராதுக்கு முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அது வரப்போ வந்து இவர் தானே தெரியுமே அப்படின்னு ஆயிடுது. அதனால அது மட்டும் வேணாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் கமெண்ட்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரி ஆகிடும். எங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்க பிடிக்காது. எனக்கு கமெண்ட்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு இருக்கும். அது பண்ண முடியாமல் போயிடுமோன்ற மாதிரி. நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணணும். ஒன்று பண்ணாங்கன்னா நம்ம அதுக்கு பேசணும்னு தோணும். இப்போ நீங்கள் இப்படி பண்ணால் அது பார்க்காமலே லைக் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஸோ அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சஸ்பென்ஸ் எதையும் உடச்சிடாதீங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி வாங்க, இன்றைக்கி நரோட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 32 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆமாம், இவன் தொடாமே அழிகிறான். வாமிட்டே பண்ணிட்டான். ஏன்னா மறுமடியாது, காதுல ரத்தமே இல்லை. எப்படி என்னோட தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறது உனக்கு சுலபமா இருக்கலாம். ஆனா இதோட பாதிப்பை உன்னால தவிர்க்கவே முடியாது. என்னடா அது? என்னோட தாக்குதல் உன்னை நேரடியா தாக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. சவுண்டோட பவரை பயன்படுத்தி தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். காதுகளால இந்த சத்தத்தை எப்படி கேட்க முடியும்னு யோசிக்கிறியா? சரி, சவுண்ட்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? பரவாயில்லையே, சரியா கண்டுபிடிச்சிட்ட. காத்துல இருக்கிற மாலிகுல்ஸோட வைப்ரேஷன் தான் சவுண்ட் வேவ்ஸை உருவாக்கும். இந்த வைப்ரேஷன் காதுல ட்ரம் தான் இயர் ட்ரம்ஸை போய் சேரும். மனிதர்கள் காதுல இருக்கிற இயர் ட்ரம்மோட ஒரு சின்ன மெமரி 150 டெசிபிள்ஸ்க்கு மேல சவுண்ட் கேட்கும் போது தானாவே ரப்சர் ஆரம்பிக்கும். அது மட்டும் கிடையாது, காதுகளுக்குள்ள இருக்கிற இன்னியர் கெனால்ல இருக்கிற ஃப்ளூயிட பாதிக்கிற அளவுக்கு ஏதாவது சவுண்ட் கேட்டுச்சுன்னா எப்பேற்பட்ட நிஞ்சாவா இருந்தாலும் அவங்க பேலன்ஸை இழந்துருவாங்க. அட்டாக் பண்றானா? சுத்துற மாதிரி இருக்குமே. நீ கவலைப்படாத, கொஞ்ச நேரத்துக்கு நீ எந்திரிச்சு நிக்க முயற்சி கூட. அது டேஞ்சர் ஐயாது. எங்களுக்கு எதிராக டாய்ஜுட்சு பயன்படுத்துறதுனால உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது. டாய்ஜுட்சு பயன்படுத்துறதுல நீ திறமைசாலியா இருக்கலாம், ஆனா எங்க ஜுட்சு முன்னாடி அது வெறும் தூசு. பழைய மூவ்ஸ வச்சு உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஐயோ, ஏர் பிரஷரையும் அல்ட்ராசானிக் வேவ்ஸையும் என்னால கட்டுப்படுத்த முடியும். கனவுல கூட உன்னால இந்த மாதிரி இன்னர் ஆர்கன்ஸ்லாம் அட்டாக் பண்றான், கஷ்டம். என்னால பெரிய பள்ளத்தையும் உருவாக்க முடியும். பாறை மாதிரி இருக்கிற தரைய மெத்தையாகவும் மாத்த தெரியும்.
நீ வருங்காலத்தோட ஜுத்து கூட மோதுறன்ற விஷயத்த மறந்துடாத. என்னென்னமோ வச்சுக்கிறாங்க அவங்க. ஆமா இவனும் வந்து மாட்டிக்கினா. முக்கியமான விஷயம், வேற வழியே இல்லைங்கிற பட்சத்துல தான் இந்த ஜுட்சுவை பயன்படுத்தணும். அதுவும் உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களை பாதுகாக்க மட்டும்தான். எனக்கு அப்ப ஏதோ பவர் இருக்கு. பாதுகாக்க மட்டும்தான் இந்த ஜுட்சுவை நான் பயன்படுத்துவேன். ஸ்டாமினா இருக்கான்னு தெரியலையே. பயிற்சியில ரொம்ப நல்லா செயல்பட்டிருக்க. ஆனா இந்த ஜுட்சுவை நீ இவ்வளவு சீக்கிரமா கச்சிதமா கத்துப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு லீ. என்ன சாக்குரா, தயாரா இருக்கியா? உன் கதையை முடிக்க போறேன். ஒரு கத்தி வச்சு எப்படி சமாளிக்கிறது? வந்துட்டான். முடியலப்பா அவனால. அந்த வைப்ரேட் இருக்காது. ஆனா நீ எதிர்த்து வந்தது கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம் தான். உன்னை முடக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். காது மூடிட்டான் நல்ல வேலை. கேக்குதா? தாக்குதலால ஏற்படுற வைப்ரேஷன் இந்த டிவைஸ் அதிகரிக்கும். எல்லாத்தையுமே இது சவுண்ட் வேவ்ஸா மாத்திடும். கஷ்டம். பயங்கரமான வலி கொடுக்குது. சக்கராவை பயன்படுத்தி சேனல் பண்ண முடியும். என் கூட மோதுற எதிரிய இந்த சவுண்ட் வேவ்ஸை வச்சு என்னால முடக்க முடியும். ஐயோ ஐயோ ஐயோப்பா. வச்சியா ஃபாஸ்டா. இதுக்கு மேல ஆட பொறுமை இல்ல. இப்போ உன் கதையை முடிச்சிட வேண்டியதுதான். இதெல்லாம் அவனுக்கு தாங்குமா? நான் உன்னை மறந்தே போயிட்டேனே. அவனால முடிஞ்சது பண்றான். இவங்க ரொம்ப பயங்கரமா இருக்காங்களே. நீங்க இருந்து ஓடுறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். பயப்படாம நிக்கிறாள் அது பெருசு. அது பெருசுமா, ஏதாவது பவர் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்ல. அவங்க 3 பேரையும் சாக்குரா மட்டும்தான் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றான். சரி, நாம இப்ப என்ன பண்ண போறோம்? இல்லாம இருக்காதுல்ல. ஐயோ. நம்ம சீக்கிரம் ஏதாவது பண்ணலன்னா சாக்குரா கதையை முடிச்சிருவாங்க. அதை ஆமா. வெளியே கொண்டு போறோமா? இதுங்களும் பயந்தாங்க நீங்க. பேரும் ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தீங்க. ஓ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்களா? இந்த சாஸ்கேனால சாஸ்கே பிரிஞ்சு வேண்டாம். ஈகோ. என்ன விஷயம் சொல்லு சாக்குரா, ஏன் பார்க்க ஒரு மாதிரி இருக்க? அது வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீ கொஞ்சம் வெளிப்படையா பேசுறியா? சரி, உனக்கும் சாஸ்கேவை பிடிக்குங்கிற விஷயம் உண்மைதானா? அந்த வயசுல இருந்தே இதே நினைப்புல வேற பொழப்பே இல்லை. என்ன பண்ணலாம்? அப்படின்னா இந்த தருணத்துல நாம 2 பேருமே எதிரிகள் ஆயிட்டோம். அடி பாவீங்களா. கொஞ்சம் பொறுமையா யோசிக்கணும். பழைய பகைய மனசுல வச்சுக்க கூடாதா? பரவாயில்லையே நல்லவளா இருக்காது. இன்னும் இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ல. திரும்ப திரும்ப ஏன் என்னையே கேட்டுட்டு இருக்க? நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. சண்டை போட்டு நான் என் உயிரை விடணுமா என்ன? 3 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணலாம். அதுக்கு ஜோச்சின்னு ஒருத்தர் இருப்பான் எங்க அவன். முடியாது. இப்பவே பயத்துல என்னோட காலெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. என்னால யாருக்கும் உதவ முடியாது. போலீஸ் ட்ரைனிங்ல என்னதான் ட்ரைனிங் எடுத்திரு. யார் அவங்களா? கையால தொடாமலே என்னோட ஷூரிக்கு என்ன தடுத்துட்டா. தனியாலாம் பாருங்க. அடடா, உன்னோட தலைமுடி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, நீ உன்னோட அழகை பத்தி கவலைப்படாம உன் இச்சுவை பத்தி யோசிச்சு கொஞ்சம் பயிற்சி எடுத்திருந்தா இந்த நிலைமையே வந்திருக்காது. Hey, சாகு, கொஞ்ச நேரம் விளையாடலாமா? நீ இந்த சாகுரா கண்ணு முன்னாடியே சாஸ்கேவோட உயிரை எடுக்கணும். இல்லையா அவ்வளோதான். கேட்கவே ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க சாஸ்கே கிட்ட போகாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. சாசுக்கேனா அவ்வளோ வரவா? இன்னும் மயக்கத்துல இருக்கான். என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன். ஏதாவது பண்ணுங்கடா அவங்களும் வேடிக்கை பார்த்துங்கிறாங்க.
அது பாவம். என்ன பண்ணிட்டு இருக்க சாகுரா? உன்னோட நண்பர்களுக்கே உன்னால உதவ முடியல. உனக்குன்னு எந்த திறமையும் இல்லையா? இருக்கும், எத்துன்னு வா. ரெண்டு பேரும் சுயநினைவே இல்லாம மயங்கி கிடக்குறப்போ என்னால போராட முடியல. ஏன் அவளை நம்பவே மாட்டா அவளுக்கு இருக்குன்னு? இருப்பாங்க வாழ்வா சாவாங்கிற நிலைமையில ஒரே ஊர்தலும் அவங்களை என்னால காப்பாற்ற முடிஞ்சா வாழ்க்கையில் அதை விட பெரிய சாதனை வேற எதுவுமே இருக்க முடியாது. ஓகே, வேலையை ஆரம்பிக்கலாமா? அதுக்குள்ள அவங்க வந்துடுவாங்களோ? இது ஏன் என்னமோ ஆயிட்டு இருக்கு எனக்கு. அந்த கழுத்துல அதுவா? அவன் கடிச்ச இடத்துல இருந்து ஏதோ புகையா போகுது. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நினைச்சவே பதறுது. என்ன பண்ணுங்கடா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. போதும் நிறுத்தையா? நீ என்ன பண்ணாலும் என்ன தொடக்கூட முடியாது. இது ஒண்ணு நான் உனக்காக வெளியே எடுக்கல. என்ன சொன்ன? முடிய கட் பண்றாளா? எனக்கு அழகு முக்கியம் இல்லைன்ட்டா இதோட. சிறந்த நெஞ்சா ஆகிறது தான் என்னோட வாழ்க்கையோட முக்கியமான குறிக்கோள். சாஸ்கேவை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு என்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நாருட்டோவை எப்பவுமே திட்டிக்கிட்டே இருப்பேன். உண்மை என்னன்னா அவன் அளவுக்கு எனக்கு திறமை இல்லை. இது வரைக்கும் வாய்க்கிழைய பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் முன்னிலையில இருக்கும்போது நான் பின் தங்கி வேடிக்கை மட்டும்தான் பார்த்திருக்கேன். ஏன் அப்படி நடக்கணும்? அவளுக்கே எல்லாம் தெரியுது. நான் உங்களை பாதுகாக்கிறேன். அவன் மேல அவளுக்கே நம்பிக்கை இல்லை நினைக்கிறேன். கவலைப்படாத, நான் உங்களை பாதுகாக்கிறேன். ஓகே, இதுக்கு மேல நல்லவனாக இருந்த பிரயோஜனமே இல்ல. என் முயற்சியை கைவிட மாட்டேன். என்கிட்ட இன்னும் இது இருக்கு. சாஸ்கே! எல்லாத்தையும் அவளே யோசிச்சு பார்க்கலாம் என்னதான் பண்ணியிருக்கோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் என்னை பாதுகாக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காங்க. இது உனக்கான வாய்ப்பு. ஆனா அவங்க அந்த சொல்லி காமிச்சதும் கிடையாது ஒரு வாட்டி கூட. கடைசியா லீ வாய் வார்த்தைக்காக தான் என்ன பிடிக்கும்னு சொன்னான்னு நினைச்சேன். ஆனா அவன் என்னை காப்பாத்த வந்தான். கடைசி அவனை சீரியஸாக அடி வாங்கி உனக்காக வந்துக்கிறான். ஆனால் நீ தான் வேற லெவலு. நீ என்னோட டீம் கூட கிடையாது. ஆனா நீ உன்னோட உயிரை பணைய வச்சு என்னை காப்பாத்திருக்க. நீங்க அவனுக்கு அவசியமே கிடையாது. வாழ்க்கையில எனக்கு எதையோ கத்து கொடுக்க நினைச்சிருக்கீங்க. Hey, Sakura. Sakura. மட்டும் சொல்லவே மாட்டான். நீங்க கத்து கொடுத்த எல்லாத்தையுமே நான் இப்ப பயன்படுத்த போறேன். இந்த லீக்காக தான் நீ ஏதாவது பண்ணணும். இதுக்கு மேல பயந்து பிரயோஜனம் இல்ல. என்னோட நண்பர்களை நான் தான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். என் பின்னாடி நின்று நீங்க எல்லாரும் என்னோட வெற்றியை ரசிக்கலாம். பாடா. சாகுரா, ஆனால் வீடு கொண்டு எழுறா ஃபர்ஸ்ட் டைம். அவ கதை பிடிச்சிருக்க. இந்த ஹேண்ட்சேர் பத்தி எனக்கு தெரியும். ஏ இந்த சப்ஸ்டிடியூஷன் ஜூஸ்வா. வச்சு என்னை ஏமாத்தணும்னு நினைச்சே என்ன? உன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்க. கண்டிப்பா உங்களை இவ்வளோ வித்தி வச்சு நீ ஏன் எதுவுமே பண்ணல? அங்க
ஒன்றுமே தெரியாமல் நடிச்சுருந்துக்கிறா. இதெல்லாம் வேலைக்காகாது. உன்னுடைய ஷூரிகேனை உனக்கே அன்பளிப்பா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். திரும்பவும் அவ ஹேண்ட்ஸைல பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸ்லைசிங் சவுண்ட் பேன். பரவாயில்ல, உனக்கும் திறமை இருக்கு. இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க சொல்லு. பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இதுக்கு மேல நான் ஏமாறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது தவிர எனக்கு வேற வழி தெரியல. ஐயோ ஓகே, அடுத்து எந்த பக்கத்துல இருந்து வர போறேன்? டேரக்டாக தான் வரா. இல்ல, இந்த வாட்டி வந்திருக்கிறது உண்மையான சாக்குரா. போடு. ஏன் வெயிட் காட்டுறாயா? சூப்பர். ஆனா அது அவளை காயத்தோட வந்தா பாரு. எதுக்காக என்ன கடிச்சுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா என்னை விட்டுடு. வேற லெவல். வெறி பிடிச்சிச்சு அவளுக்கு. குழந்தைலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்காங்க. ஆமா, நீ யாரு? யாரு? நானா? நானும் உன் கிளாஸ்ல தான் படிக்கிறேன். என் பேரு இனோ யமனாக்கா. உன் பேர் என்ன? என் பேரு சாக்குரா. சாக்கூராவா? நீ சொல்றது எனக்கு சரியா கேட்கல. இன்னொரு தடவை உன் பேரு சொல்ல முடியுமா? உன் பேர் என்ன? பட் ரொம்ப சாஃப்டான கேல தான் இருந்திருக்கால சின்ன வயசுல இருந்து. இந்த நித்திய பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்களா? நெரோட்டோகிட்ட மட்டும்தான் ஆசை. கொஞ்சம் பெருசாதான் இருக்கு. அதனாலதான் நீ முடிய வச்சு மறைக்கிறியா? நீ பண்றதால எதுவும் மாற போறதில்ல. நீ நீயா இருந்தாதான் அழகா இருக்கும். இவதான் மோட்டிவ் பண்ணியிருக்கா சின்ன வயசுல. அப்போ நீதான் சாக்குராவா? ஆமா, நான் தான். சரி, உனக்காக ஒரு ஸ்பெஷலான விஷயம் வச்சிருக்கேன் தெரியுமா? நாளைக்கும் இங்க வந்தேன்னா நான் உனக்கு அதை தரேன். பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. இந்த ஹேர் ஸ்டைல் தான் உன் முகத்துக்கு செட் ஆகுது. ஓ அதனால தான் இதை கண்டினியூ பண்றது. ஓ, ரொம்ப நன்றி. அதான் இப்போ வெட்டி போட்டா. ஆனா என்ன ஆனா ஆவனான்னு என்னோட நெத்தி. ஓ போது நிறுத்து. நீ அதை மறைக்க நினைக்கும் போதுதான் எல்லாருக்கும் அதை பத்தியே பேசணும்னு தோணுது. நீ கண்டிப்பா அழகா தான் இருக்க. யார் என்ன சொன்னாலும் நீ அதை கண்டுக்க கூடாது. உன்னோட தன்னம்பிக்கையை இழக்க கூடாது. ஆகாலேமே 3 பசங்க சுத்துறாங்க உன் பின்னாடி. ஹாய் இனோ. ஆமா, அந்த பொண்ணு யாரு? பார்க்க புதுசா இருக்கா. இவ பேரு சாக்குரா. என்ன ஆச்சு? நீயும் திரும்ப ஹலோ சொல்ல மாட்டியா? வெக்கா. ஐயோ ரத்தம் வருது. அடிச்சுனேகிறான். நீ எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும். பெரிய ரகசியம். எனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உங்களால அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப உனக்கு யாரை பிடிக்குமோ நீயே சொல்லு. ஆனா அது சாஸ்கேவா இல்லனா நல்லா இருக்கும். சாஸ்கே தான் சொல்லுவா. உனக்கு எப்படி அது தெரியும்? அது ஏன்னா நம்ம கிளாஸ்லயே சாஸ்கே விட ஃபேமஸானவன் யாரும் கிடையாது. அதான். அப்படியே என்ன? ஓ, அப்படின்னா இந்த விஷயத்துல என் கூட போட்டி போட நிறைய பேர் இருக்காங்களா? இந்த மாற்றத்தை நான் எதிர்பார்க்கல. சாக்குரா முன்ன குழந்தைலேருந்தே ஸ்டார்ட் ஆகிக்குது இந்த வாரு. அவ பழையபடி இருக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சாஸ்கேக்கு கேர்ள்ஸுக்கு நீளமா முடி இருந்தா பிடிக்குமா? அவனுக்காகவே பண்ணியிருந்திருக்கான். சாக்குரா, உனக்கும் சாஸ்கேவும் பிடிக்கும்னு நீ சொன்ன விஷயம் உண்மைதானா? இந்த தருணத்துல இருந்து நாம 2 பேரும் எதிரிகள் ஆயிட்டோம். அடேங்கப்பா, தலைமுடிய நல்லா நீளமா வளர்த்துட்டு போல இருக்கு. நானும் சாஸ்கேக்காக தான் தலைமுடிய வளர்த்திருக்கேன். ஒரே டீம்ல இருக்கிறதுனால சாஸ்கேக்கு இந்த டைமுக்கு திறமை வளர்த்துருக்கலாம். அவன் சொன்னது கரெக்டு தான். உண்மை என்னன்னா ஈனோ, நான் கண்டிப்பா ஜெயிக்க போறேன். உன்னால முடியும்னு நினைக்கிறியா? சாக்குரா, நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா உன்னால என்ன வீழ்த்தவே முடியாது. அடிச்சுட்டே இருக்கிறான் படுபாவி. அவ்வளோ ஆனால் கடியை விடுங்க கடிச்சிட்டே தான் இருக்கும். சாக்குரா, நான் இப்படியாவது ஜெயிக்கணும்.
இந்த லீ டீம் 2 பேரும் வந்தாங்க, அவங்க வந்தா கூட இதை பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும். இங்க நடக்கிற எதுவுமே பார்க்க கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வாயை திறந்து பேசுவீனும். இதெல்லாம் ஒரு டீமில் பவர்ஃபுல் போல, அவனையே கேட்டுக்கிறாங்க 2 பசங்களும். பண்ண மாட்டாங்க. உன்னை இவ்வளவு தூரம் விட்டதே தப்பு. அப்பா வந்துட்டாங்களா எப்பா. அடேங்கப்பா, உதவிக்கு ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க. இவங்களா தடுப்பாங்களா? அதிர்ச்சியா இருக்கா? உனக்கு உதவி தேவைப்படும் போது கண்டிப்பா நான் அங்க இருப்பேன்னு சொல்லிருக்கேன்ல. இந்த எபிசோடில் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது, ரொம்ப நாளாக ஒன்று வந்து நாங்கள் 2 பேரும் கடுப்பில் இருந்தது, இன்றைக்கி தாங்க அது வந்து நிறைவேறிச்சுன்னு சொல்லலாம். 30 எபிசோடு கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாக்ரா வந்து வெளியே வந்திருக்கா. கோவப்பட்டு இன்றைக்கி தான் அவள் வந்து சண்டை போடனே இறங்கியிருக்கா. வேற லெவலில் இருந்துச்சு நீ. ஆனா அவ ரொம்ப பலவீனமா ரொம்ப சாஃப்டான கேர்ல தான் இருந்திருக்கு. இப்பதான் தெரியுது ஏன் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. பட் அவ்வளவு போல்டா பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுங்க. இதுதாங்க இத்தனை நாள் எதிர்பார்த்தோம். அந்த ஈகோவும் உடஞ்சிருச்சு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. எல்லாமே சூப்பரா இருந்தது இந்த எபிசோட். ஆமாம், அவள் வந்து இந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே சாஸ்கேன்னு அதே நினைப்போட தான் இருந்திருக்கா. அவனுக்காக பண்ணுறது அதுவே அதுலேயே இருந்திருக்காதே தவிர இந்த என்ன சொல்கிறது, இந்த ஃபைட்டில் இதில் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணி தான் இன்றைக்கி இப்படி இருக்க தேவையில்ல. பட் வந்து இப்போ அதுக்காகவே இப்போ சாஸ்கேனால தான் இப்போ என்ன சொல்கிறது அதுவும் உடச்சி வெளியே வந்திருக்கா. இப்போ அவனை காப்பாற்றணுன்றதுக்காக வெறி வந்து ஏதோ ஒன்று பண்ணணுன்ட்டு பண்ணால் வேறு லெவலில் இருந்துச்சு. பரவாயில்ல, அட்லீஸ்ட்டு வந்து அவனுக்காக இதுவாது நீ பண்ணுறீ. எத்தனை நாள் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் எதனா பண்ணு அவனுக்காக எதனா பண்ணு, சும்மா கத்தின்னு இருக்காதுன்ட்டு. அது இன்னைக்கு வெளியே வந்துச்சுன்றதே ஒரு சந்தோஷம் தான். எவ்வளோ ஆழமா இருக்கா சாசுகே மேல அன்பு எவ்வளோ வச்சிருக்கா அப்படிங்கிறது பார்க்கும்போது மாதிரி ஃபீலிங்காக தாங்க இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், ஏன்னா வந்து முடி அவனுக்காக வந்து ஆசைப்பட்டு வளர்த்தது. இப்போ அவன் ஆபத்தில் இருக்கான்றப்போ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு அவன் தான் முக்கியன்றப்போ அந்த லவ் புரியுது எவ்வளோ சீரியஸாக இருக்கா அதெல்லாம்ன்றது. ஓகே, இது வேற மாதிரி ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. எனக்கு இந்த 3 பேர் எப்படா இவனுக்கு வந்துட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவனுக்காக அவங்க வந்தது, அப்புறம் லீவ் வந்தான், அவனாலையும் முடியல. அவனுக்கு அந்த காதிலே இது பண்ணி ஒரு இது பண்ணிட்டாங்க. ரொம்ப வலி கொடுக்காது. எனக்கு வந்து இப்போ என்னன்னா லீ தான் எனக்கு பெருசாக தெரியுறான். ஏன்னா இவங்களாம் டீமே இவங்க ஒன்றா இருக்கிறது இது வேற. அவன் வந்து ஒன் டைம் தான் சாக்குராவை பார்த்தான், அவ்வளோதான். அதுக்காகவே வந்து இந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் டீமை விட்டுட்டு இவங்களுக்காக இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க எல்லாரோட. ஆனால் இங்கே எல்லாருமே வந்து தான் டீம் அப்படின்னு சுயநலம் எதுவுமே இல்லாமல் பொதுநலமா எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு வந்து இறங்கி நின்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், இப்போ இந்த டீம் கூட இன்னொரு டீம் இருந்துச்சு, சோச்சோ இந்த டீம் இருந்துச்சு. அவங்க பயங்கர கடுப்பு, எல்லாரையும் பார்த்து பயந்து வந்துட்டு இங்கேயும் அவள் தான் வரப்போகிறதுலன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, அவள் ரீகால் பண்ணி பார்த்துட்டு நம்ம சின்ன வயசுல இருந்தோம் அப்படின்னு சொல்லி அது எப்படியோ கடைசியாக வந்து இப்போ தான் நின்று இருக்காங்க. இவ்வளோ நேரம் குத்து வாங்கி நிற்கிறான். அப்பயும் யோசிச்சு அப்படியே வந்துட்டாங்க. ஆனால் இந்த 2 பசங்களும் அந்த பொண்ணுகிட்ட தான் கெஞ்சினுக்கிறாங்க ஏதாவது பண்ணுன்ட்டு. அப்போ இவனுக்கு 2 பேரும் எதுவும் பண்ண மாட்டானு போல. ஒருத்தன் சாப்பிட்னே இருக்கிறான், ஒருத்தன் எதுவுமே அவன் என்னன்னே தெரியல. இவட்ட தான் கேட்குங்க. அப்போ இவட்ட தான் ஏதோ பவர் இருக்குன்னு அர்த்தம். பட் இவன் ரொம்ப யோசிப்பு தான் வந்திருக்கா. என்ன பண்ணுறான்ட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.